ஹலோ ஆல். டுடே நம்ம செப்டம்பர் 4லேருந்து செப்டம்பர் 7 வரைக்குமான டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். டுடேஸ் டாபிக் நான் டுமாரோஸ் டாப்பிக்கோட மர்ஜ் பண்ணி கொடுத்துட்றேன். இனிமேல் ப்ராப்பராக என் சைட்லேருந்து வீடியோஸ் கொடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு அறியப்படக்கூடிய ஒரு பார்ட்டி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னால் அறியப்படக்கூடிய ஒரு பார்ட்டி வின் பண்ணினது ஒரிசமான ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனிங்கிற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா ஃபார் ரைட் பார்ட்டி. இவங்க நியோ நாசி ரூட்ஸை உள்ளடக்கிய ஒரு கட்சி. இவங்க துருங்கியால் 32.8% ஓட் கெயின் பண்ணியிருக்காங்க. சாக்சனியில் 30.6 ஓட் கெயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அப்போஷன் பார்ட்டி பிஎஸ்டபிள்யூ ஷாரா வேகன் நெக்ட் அலையன்ஸ் துருங்கியால் 15.8% ஓட்டும், சாக்சனியில் 11.8% ஓட்டும் கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரிசமான நிகழ்வு. ஏன்னா ஒரு தீவிரவாத அமைப்பை உள்ளடக்கிய ஒரு கட்சி வின் பண்ணி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா அது தவறான நிகழ்வாகவும் அங்கே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெமாலிஷன் ஸ்குவாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம் அஃபண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்தியாவில், அவங்க பார்த்திங்கன்னா பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டாக இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹவுசஸை டெமாலிஷ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கம்யூனல் அட்டாக்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான இருக்குது. ஒரு லீகாலிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற நோட்டில் இதை கொஷின் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிஆர் கவாய் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஹெட்டில் நடந்த பெஞ்சில் இந்த கொஷினை முன்வைக்கிறாங்க. கேவி விஸ்வநாத்தும் இந்த பெஞ்சில் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ கம்யூனல் அட்டாக்கை என்கரேஜ் பண்ணுறது ஒரு லீகாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறத அவங்க கொஷின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 டெத் ஃபார் ரேப், அதாவது அப்பரிஜிதா பில் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் விமனுக்கும் அதே மாதிரி விமன் அட் ஹோமுமே சேஃப்டி வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்பரிஜிதா விமன் அண்ட் சைல்ட் பில் 2024. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதாவில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நியூ பீனல் கோடை உருவாக்கி டெத் பெனால்ட்டி லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் வழங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ பாரதிய நாகரிக் சுரக்ஷ சன்ஹிதா மூலியமாக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் உருவாக்கி உடனடியாக இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தண்டனையுமே நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற நோட்டில் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ ஜேஎஸ் வர்மா அப்படிங்கிற ஒரு கமிட்டி டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது பிற்போக்கானதுன்னு இவங்க சொல்லியிருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையான ஒரு சுச்சுவேஷனுக்கு பிற்போக்கு கிடையாது டெத் பெனால்ட்டி. கண்டிப்பாக அப்போ ரேப் பண்ணுற மனநிலை எப்படி பார்க்க முடியும்? அது என்ன முற்போக்கு சிந்தனையா? ஸோ பிற்போக்காக யோசிக்கிறவங்களுக்கு பிற்போக்காக தான் தண்டனை வழங்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, லெவல் இருக்குது தண்டனைக்கும். அது அவங்க செய்கிற குற்றத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக டெத் பெனால்ட்டி தான் கொடுக்கணும். அப்படிங்கிறனால அவங்களுடைய கமிட்டியோட அந்த தீர்ப்பையுமே எடுத்துக்காமல் இந்த ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்ட் பேங்க்கோடைய இந்தியாவோட க்ரோத் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பேசியிருக்காங்க. அதாவது ஜிடிபி முன்னாடி 6.6% வேர்ல்ட் பேங்க் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு. இப்போது 7%-ஆக அதை உயர்த்தியிருக்காங்க. இது ஐஎம்எஃப்பும் ஏடிபியும் ப்ரிடிக்ட் பண்ண ப்ரிடிக்ஷன்ஸோட சிங்க் ஆகுது. ஓகேங்களா, ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஏடிபினா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸோட இது சிங்க் ஆகுது. ஆர்பியும் ஃபிட்சும் 7.2%, லிட்டில் பிட் ஹையர், அவங்கள விடவே ஹையராக இவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மாடஸ்ட்டாக இருந்துச்சு இந்தியாவில். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 8.2% க்ரோத் லாஸ்ட் இயர் ஸ்ட்ராங்காக நம்ம க்ரோத் காமிச்சதுனாலையும் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அங்கங்கே நிலவரதுனாலையும் ஒரு மானிட்டரி பாலிசின்னு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் மோட்னாலையும் தான் ஒரு மாடஸ்ட் க்ரோத் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இது வெளியிட்டிருக்காங்க, அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் இன்கம் இன்ஈக்வாலிட்டியாக தான் இருக்குது. அதாவது மோர் ஜாப்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹையர் டேக்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் இல்லைங்களா. ஸோ இதை குறைக்கும் விதமாக செயல்படுறது தான் ஆட்டோமேஷன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நிறைய பேர் வேலைவாய்ப்பை இழந்திருக்காங்க. ஸோ 2 டீகேட்ஸாகவே லேபரோட இன்கம் அப்படிங்கிறது பங்களிப்புங்கிறது 1.6% குறைஞ்சிருக்கிறதாகவும் இவங்க சொல்கிறாங்க.
2004லேருந்து 24க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக்னாலேயே குளோபலில் வந்து 40% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேஷனோட எஃபெக்டை வந்து குறைக்கணும்னா அதிகமான ஜாப்ஸ் கொடுக்கணும், அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டி நெக்சலைட் அப்படின்னு சொல்லிட்டு மாவோயிஸ்ட்டுக்கான ஒரு எதிர்த்தாக்குதலை வந்து இந்தியா சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இதில் 159 மாவோயிஸ்ட் கேட்ரஸ் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ஆப்ரேஷனில். இது முக்கியமாக ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அட்டாக் அவங்க நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க 2021 ஏப்ரல்லையும் 2023 ஏப்ரல்லையும். இதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறாங்க. இதை ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. சென்ட்ரல் இந்தியாவில் ஃபாரஸ்ட் பெல்ட்டில் மட்டுமே அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இல்லையா. இதில் எல்லா பார்ட்டிஸுமே வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ தான் அது வந்து ஸ்டேட்ஹுட்டை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கு. 370 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதாவது டெம்ப்ரரி ப்ரொவிஷன்லேருந்து அட்டானமஸான ஒரு நிலையிலேருந்து மாறி ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி இப்போ வந்து ஸ்டேட்ஹுட் பொசிஷனை ரிட்டைன் பண்ணியிருக்கு. இந்த டைமில் எல்லா பார்ட்டிஸுமே விழிப்புணர்வாக இருந்து அவங்கவுங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 2019 பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணப்பட்ட ஜமாத் இஸ்லாம் அப்படிங்கிறவங்களுடைய கட்சியிலிருந்தும் ஒரு கேண்டிடேட் இண்டிபெண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதையுமே இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருவருமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க பங்களிப்பை எடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல் எஜுகேஷன் கரிக்குலம் வந்து ஒரு சில இடத்துல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா. எஜுகேஷனுங்கிறது ஒரு ப்ராக்ரஸான ஒரு நோட்டில் இருக்கணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவான இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களா வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதை என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன கரிக்குலம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி காம்படென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 hours ஒரு டெஸ்ட் இருக்குது, மேண்டேட்ரி டெஸ்ட் இருக்குது. அதை வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்குது, அதை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சொடோமி லெஸ்பியனிசம் அப்படிங்கிறதெல்லாம் அன்நேச்சுரல் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படின்னு அவங்க டேர்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்வெஸ்டிசம் அப்படிங்கிறது பெர்வர்ஷன், அதாவது டிரான்ஸ்வெஸ்டிசம் அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டருடைய கிளாத்ஸ் வியர் பண்ணுறது ஒரு பெர்வர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையுமே இங்கே நீக்கம் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கும் டிசபிலிட்டி பர்சனுக்கும் இது வந்து அவங்களுடைய ரூலை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கரிக்குலமை அவங்க வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் அசன்ட் அப்படின்னா மேலேறி செல்லுதல், கிளைம்பிங் சரிங்களா. ஒரு ஹில் மலையேற்றத்தையும் நம்ம வந்து அசன்ட்னு சொல்லுவோம். உயர்வு, ஏற்றம் உயர்வு, காமனான ஏற்றம் உயர்வையுமே வந்து அசன்ட்னு சொல்லுவோம். ஹார்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான் வந்து ஹார்ட் லைன். ஆப்ளிவியர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நோட்டீஸ் பண்ணாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நடந்துட்டுருக்குன்னு ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஆப்ளிவியஸ். ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறது க்ரைமுக்கான பனிஷ்மெண்ட் தான் ரெட்ரிபியூஷன். இம்ப்யூனிட்டி அப்படிங்கிறது ஃப்ரீடமாக ஒரு விஷயத்தை வந்து பனிஷ்மெண்ட்லேருந்து ஃப்ரீடம் கொடுத்துறது, தண்டனை இல்லாமல் பண்ணுறது தான் இம்ப்யூனிட்டி. என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய டெரிட்டரியோ ரைட்ஸையோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதாவது தலையிடுறது தான் வந்து என்க்ரோச்மெண்ட். ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவோம். கிராப்பிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபிசிக்கலான ஒரு போராட்டம் தான் வந்து கிராப்பிள் சரிங்களா. ஒருவரையோ ஒரு பொருளையோ வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான நடக்கக்கூடிய ஒரு தள்ளுமுள்ளு போராட்டம் தான் கிராப்பிள். பிளாட்டன்ட்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அப்பட்டமாக இருக்கும் சரிங்களா. அன்ஷேம்டு மேனரில் வெளிப்படையாக இருக்கிறதா வந்து பிளாட்டன்ட்லி. ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஆர்டிகுலேட். இன்ஃப்ளிக்டட் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை அன்பிளசண்ட்டான விஷயங்களை வந்து பெற வைக்கிறதுக்கு ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது தான் இன்ஃப்ளிக்ட். ஹெய்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்ஃபுல் ஆக்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, க்ரைம் பண்ணுவாங்கல்ல, விக்ட் ஈவில், இதெல்லாம் தான் வந்து ஹெய்னஸ். மூட்ஸ் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனுக்கு ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு உந்துதல் நிலையை தான் மூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு டிபேட்டுக்கு உந்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் மூட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிசிப்பேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறது சரிங்களா. ஒரு மணியோ டைமோ வேஸ்ட் பண்ணுறதா டிசிப்பேஷன் சொல்லுவோம். டிஸப்பியர் ஆகுது இல்லையா, வேனிஷ் ஆகிறதையுமே டிசிப்பேஷன் சொல்லுவோம். அனீமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் பவர் தான் அனீமிக் இந்த இடத்துல சரிங்களா. நம்மளுடைய பவர் வந்து லேக் ஆகிறது தான் அனீமிக். ஹேம்பர்ட் அப்படின்னா
டிஃபிகல்ட்டாக உருவாக்குறது சரிங்களா. மேக் டிஃபிகல்ட் ஒரு விஷயத்த கஷ்டமாக்குறது தான் ஹேம்பர்ட். ஆமினஸ்லி அப்படின்னா ஒரு விஷயம் தவறாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நமக்கு தோன்ற ஒரு அனுமானம் தான் வந்து ஆமினஸ்லி. ரீகூப்ட் அப்படின்னா ரீகெயின் பண்ணிக்கிறது, கெட் பேக், திரும்பவும் ஒன்றை பெற்றுக்கொள் தான் ரீகூப்ட். ரெஃபரண்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கொஷின் சார்ந்த ஒரு வாக்கெடுப்பு சரிங்களா. மக்கள்கிட்டலாம் அந்த ஓட் போல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் சார்ந்த ஒரு வாக்கெடுப்பு தான் ரெஃபரண்டம். ரெப்ரெஷன் அப்படிங்கிறது சப்ரெஷன் சரிங்களா. ஒருத்தங்களை வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுறது ரெப்ரெஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்மளுடைய டிசையரையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது சரிங்களா. நாளடைவில் அப்படியே வந்து கைவிட்டுறதையுமே வந்து ரெப்ரெஷன்னு சொல்லுவோம். லாஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப டாலாக இம்ப்ரெசிவாக இருக்கிறது தான் வந்து லாஃப்டின்னு சொல்லுவோம். அனக்ரோனிஸ்டிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இல்லாமல் ஓல்ட் ஃபேஷனாக இருக்கும் இல்லையா, அதாவது ஓல்ட் பீரியட் ஏர்லியர் பீரியடுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும், நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்துக்கு ஓல்ட் ஃபேஷனில் இருக்கிறதான் வந்து அனக்ரோனிஸ்டிக். ரெட்ரோகிரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிற்போக்கு சிந்தனை உள்ளது, அதாவது சுச்சுவேஷனை வேர்ஸ் ஆக்குறது, முன்னாடி இருந்த நிலைமை பாஸ்டில் என்ன இருந்துச்சோ அதுக்கே தள்ளிட்டு போகிறது தான் வந்து ரெட்ரோகிரேட். டெரகேட்ரி அப்படிங்கிறது டிஸ்ரெஸ்பெக்டாக லோ ஒப்பீனியனை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒருத்தங்களை வந்து இழிவாக ட்ரீட் பண்ணுறது தான் டெரகேட்ரி. வெஹிமெண்ட்லி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எமோஷ்னலாக வந்து ஒன்று வெளிப்படுத்துகிறது தான் வெஹிமெண்ட்லி. எம்பேட்டில் அப்படின்னா ஒரு வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, அதில் இன்வால்வ் ஆகிறது, ரெண்டுமே எம்பேட்டில். லீப் அப்படின்னா ஹையாக ஜம்ப் பண்ணுறது, குயிக்காக மூவ் ஆகிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது, சேஞ்ச் ஆகிறது, 3 மீனிங் இருக்குது ஓகேங்களா. ஹை ஜம்ப், குயிக் மூவ், இல்லை வந்து சடன் சேஞ்ச், இல்லைனா இன்க்ரீஸ், இதுதான் வந்து லீப் ஓகேங்களா. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.